35 மீட்டர் நீளமுள்ள ஒரு சதுர வடிவ நிலம் இருக்கு. சதுர வடிவ நிலத்தில் 4 மூலைகளிலும் மாடு கட்டப்படுது. இப்போ இங்கே ஒரு மாடை கட்டுறோம் அப்படின்னா அந்த மாடு எது வரைக்கும் மேயும் அப்படின்னா லெஃப்டில் அது கயிறு இது வரைக்கும் தான் போகும். அப்போ இது வரைக்கும் மேயும் லெஃப்டில். அப்போ ரைட்டில் அதே மாதிரி அதோட கயிறு மாடோட கயிறு இது வரைக்கும் போகும். அப்போ ரைட்டில் இந்த சைடு வரைக்கும் மேயும். அதே மாதிரி இங்கே ஒரு மாடு கட்டியிருக்காங்கன்னா அந்த மாடு கயிறு இது வரைக்கும் எட்டும். அப்போ இது வரைக்கும் மேயும். திரும்ப ரைட் சைடு இது வரைக்கும் போகும். அப்போ இந்த கர்வ் வரைக்கும் தான் இது மேயும். அதேமாதிரி 4 மாடும் 4 மூலையிலும் இதே மாதிரி தான் மேயும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த நிலத்தில் மாடுகள் மேயாத இடத்தின் பரப்பளவு. அப்போ இந்த இடத்துல தான் மாடு மேயில உள்ளார. அப்போ இந்த இடத்த தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். அதே மாதிரி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதில் நம்ம ஏவோட வேல்யூவை 35ன்னு எடுத்துட்டோம்னா ஆரோட வேல்யூவை 35ல பாதி இந்த கர்வ் தானே. அப்போ அது வந்து 35ல பாதின்றது என்னது? 17.5. அதுதான் ரேடியஸ். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ 35 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பையோட வேல்யூனா 22 டிவைடட் 7 இன்ட்டு ஆரோட வேல்யூனா 17.5 இன்ட்டு 17.5. ஸோ நம்ம 7ஆல் கேன்சல் பண்ணலாம். இதை 2 7s are 14 பேலன்ஸ் 3 35. அப்போ பாயிண்ட் வச்சு 7 5s are 35. ஸோ 35 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 1225 மைனஸ் பேலன்ஸ் என்ன இருக்கு? 22 இன்ட்டு 2.5 இன்ட்டு 17.5. இப்போ 1225 நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். மைனஸ் இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 962.5. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப் பண்ணணும். சப் பண்ணோம்னா என்ன வரும்? வேல்யூ 262.5 சதுர மீட்டர் தான் ஆன்சர். அப்போ மேயாத இந்த இடத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னா 262.5 சதுர மீட்டர்.